பன்னீர் வேணும் பன்னீர் வேணும்னு கேட்கமோ அந்த பன்னீராவே நீ மாறிடுவ. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வந்தாலும் நமக்கு கர்வம் வருமா? அது வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு நடக்கும். நீ கேக்குற இது நியாயமான கேள்வி. உங்க வாழ்க்கையில மனிதனா பிறந்து வாழக்கூடிய தன்மையில இதெல்லாம் இருக்கணும். ஆனா இதெல்லாம் இருக்கணும்னா நீ எந்த இடத்துல இருக்கிற அப்படிங்கிறது நம்ம முதல்ல கேட்டுக்கணும் இல்லையா, தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நம்ம களை எடுக்கணும். களை எடுத்து அதை சுத்தப்படுத்தி, புரிஞ்சதா நான் சொல்றது? நம்ம மனநிலையும் குணநிலையும் பயணங்களும் எண்ணங்களும் செயல்பாடுகளும் எல்லாமே பன்னீர் போல கொண்டு வரணும். இத நம்ம கொண்டுட்டு போனா 16 மாசத்துல நம்ம ஆயிடுவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. புரிஞ்சதா? அப்ப நீ என்ன நினைக்கிறியோ, இந்த தொழிலை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அது ஒரு 3 தினங்கள்ல உனக்கு கை கூடிரும் 16 மாசத்துக்கு அப்புறம். ஆமா, திடீர்னு நீ நினைக்கிறேன்னு வச்சுக்கேன், உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி கூட நான் சொல்லலாம், 10 லட்ச ரூபா வேணும். ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல அதை எப்படி நமக்கு வர வைக்கிறதுங்கிறது நீ கத்துக்குவ. எப்படி இந்த 16 மாசத்துல 10 லட்ச ரூபாய் எப்படி வர வைக்கிறதுங்கிற பாடமும் நீ படிச்சிருவ. அப்போ அதுக்கான வேலையை நீ செய்யும் போது அந்த 36 மணி நேரத்துல அது உன்னை தேடி வந்துடும். புரிஞ்சதை நான் சொல்றது? இப்படி இந்த 5 அம்சத்துக்கு உண்டான நீங்க கேட்டது எல்லாமே அதே மாதிரிதான் வர வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாம் கை கூடிருச்சுன்னு வச்சுக்கோ, திருப்பி அது நம்மகிட்ட இருந்து உடைஞ்சு போயிடக்கூடாது. உடைஞ்சு போகாத அளவுக்கு அத நம்ம கொண்டுட்டு போகக்கூடிய வித்தையும் கத்துக்கிறணும். புரிஞ்சதா? அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கும் போது அப்போ ஆன்மீகத்துல நம்ம இந்த 18 மாசம் பல விஷயங்களை துறக்க வேண்டியது இருக்கும். சாப்பாட்டை துறக்க வேண்டியது இருக்கும். பல நாள் சாப்பிடாம நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். தூக்கத்தை போக்க வேண்டியது இருக்கும். சொந்த பந்தங்களை போய் சந்திக்கிறதெல்லாம் மொத்தத்திலே போக்கடிக்க வேண்டியது இருக்கும். மொத்தத்திலேயே போக்கடிக்க வேண்டியது இருக்கும். சொந்தத்துல ஒருத்தர் செத்து போனா கூட போய் நிக்கிறதுக்கு நமக்கு சாத்தியப்படாது. கல்யாணம் காட்சி எல்லா இளவும் தள்ளி விட்டாகணும். இல்லறத்துல இருக்கிறீங்களா, அது இன்னும் பெரிய பாடு. இப்படி சில நம்ம மனித உடல் ரீதியா இங்க கவனிக்கிறியா வேற பக்கம் கவனிக்கிறியான்னு எனக்கு தெரியல. நீங்க புரியுதா? மனிதனுடைய ரீதியில நம்ம எதெல்லாம் ஆசபாசமா வச்சிருக்கிறோமோ இதுக்கு எல்லாம் நமக்கு தடையா வரும். அதெல்லாம் தாங்கித்தான் நம்ம பயணம் பண்ணணும். அந்த அடிப்படையில பண்றதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க சொல்லுங்க. ஒன்னு 2 3 4 5 வேற 5 2 7 கை தூக்குறது பெரிய விஷயம் இல்ல. நடைமுறைக்குன்னு ஆரம்பிச்சாச்சுன்னா ஆரம்பிச்சு 1 மாசத்துல என்னால முடியாதுன்னு ஒதுங்கி போயிட்டா பிரச்சனை இல்லை. 3 மாசம் தாண்டினதுக்கு அப்புறம் ஒதுங்கவும் முடியாது. அதுவும் பாத்துக்கோங்க. 90 நாள் தாண்டிட்டோம்னா ஐயா என்னால இதுல பயணிக்க பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வெளியே போக முடியாது. புரிஞ்சுதான் சொல்றது? ஆர்வத்துல நம்ம கையை தூக்கிடலாம், கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற நமக்கு ஆசை இருக்கும். ஆனா 3 மாசம் வரைக்கும் நம்ம போகக்கூடிய வாய்ப்புகளும் நமக்கு உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் தானே ஆரம்பிக்கும்.
இப்போ அதெல்லாம் தாங்கி நிக்கணும். இந்த 7 பேர் இப்ப கையை தூக்கி இருக்கீங்கள, 7 பேரும் எல்லா மாசத்துலயும் பூசைக்காவது ஒழுங்கா அட்டன் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. 7 பேரும் சத்தமா சொல்லணும். சரவணா ஒரு நோட்ல எழுது, பேர் எழுது. இலக்கு அடைஞ்சிட்டா சந்தோஷப்படுறது என்னைய தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நீ இலக்கு அடையிறீங்களோ இல்லையோ, 6 மாசம் இதுல நீங்க நடைமுறைக்கு வந்துட்டாலே நான் சந்தோஷப்படுவேன். எப்படி? 6 மாசம் இதுக்குள்ள நடைமுறைக்கு வந்துட்டாலே நான் சந்தோஷப்படுவேன். அது அங்க பாரு, நான் கொண்டுட்டு போறதுக்கு அவங்களுக்கு கூட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் கொண்டுட்டு போய் எனக்கா கொடுக்க போறீங்க? நடைமுறை நீங்க தான். நீங்க சரியா போறீங்களா இல்லையாங்கிறது பாக்குறது, கண்காணிக்கிறது மாத்திரம் தான் என் வேலை. புரியுதா? ஆமா, கண்காணிக்கிறதும் கோர்த்து விடுறதும் தான் என் வேலை. நான் என்ன உங்களை கொண்டு போறது? அது எப்போ? 16 மாசம் கழிச்சுதான். எப்படி ரிசல்ட் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி. புரியுதா நான் சொல்றது?